நான் உங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் போக வேண்டிய கோவில், சொல்ல வேண்டிய பாடல்கள், மந்திரங்கள் இதெல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா? நல்லபடியா திருமணம் நடக்கிறதுக்கு, நல்லபடியா குழந்தை பிறக்கிறதுக்கு, நல்லபடியா பதவி உயர்வு வாங்குவதற்கு, நல்லபடியா வேலையில போய் சேர்றதுக்கு, நல்லபடியா தேர்வு எழுதுறதுக்கு, உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கு, இப்படி ஒன்னொன்னுக்கும் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதுக்கெல்லாம் இந்தந்த கோவில் போங்க, இந்தந்த சாமியை கும்பிடுங்க, இந்தந்த பதிகம் சொல்லுங்கன்னு நான் உங்களுக்கு ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிட்டு இருக்கிறேன். சில பேருக்கு திடீர்னு வேலை போகும் தெரியுமா? வேலை போயிடுச்சுன்னா, வருமானம் நின்றுருச்சு அப்படின்னா, அடுத்து என்ன பண்ண போகிறது? வாடகை கொடுக்கணும், சொந்த வீடாக இருந்தால் இஎம்ஐ கட்டணும், எவ்வளவோ செலவுகள் இருக்கும். குழந்தைகள் இருந்ததுன்னா அவங்களுக்கு பள்ளி கட்டணம் இருக்கும், எவ்வளவோ இருக்கும் இல்லையா? அப்படி ஒருத்தர் திடீர்னு அவருக்கு வேலை போயிருச்சு அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஜாதகம் பார்த்தார். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஜாதகம் பாருங்களேன், பொதுவாக இந்த லக்னத்துக்கு புதன் தசையோ புதன் புத்தியோ வரக்கூடாது. வருமான தடை இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. வேற கம்பெனியில் வேலையில் சேரவே முடியாத ஒரு சூழல். ஆனால் உடனடியாக ஒரு வேலையில் சேர்ந்து பணம் கிடைச்சா மட்டும்தான் குடும்ப செலவுகளை சமாளிக்க முடியும். எவ்வளோ நாள் வருமானம் இல்லாமல் இருக்க முடியும்? அப்போ எனக்கு எப்போ அடுத்த வேலை கிடைக்கினார்? ஆனால் இவருக்கு புதன் அப்படின்றது நல்லதை செய்யக்கூடிய கிரகம் அல்ல. பொதுவாக ஜோதிடம் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும், இந்த லக்னத்துக்கு புதன் தசை வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் கேட்டார், அம்மா நான் என்னம்மா பண்ணட்டும் அப்படின்னு. அவரை நான் போசன கோவில் திருவெண்காடு. ஆனால் அவர் வெளிநாட்டில் இருந்தார், அவரால் அங்கேருந்து வர முடியாது. அதனால் நான் அந்த பதிகம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். நான் உங்களுக்கு அந்த பதிகமும் கொடுக்குறேன். யாருக்காவது நல்ல வேலை வேணும் அல்லது புதன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்ததுன்னா இந்த பதிகம் நீங்கள் சொல்லலாம். கண் காட்டும் நுதலானும், கனல் காட்டும் கையானும், பெண் காட்டும் உருவானும், பிறை காட்டும் சடையானும், பண் காட்டும் இசையானும், பயிர் காட்டும் புயலானும், வெண்காட்டில் உறைவானும், விடை காட்டும் கொடியானே. ரொம்ப ரொம்ப அற்புதமான பதிகம். திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் மீது பாடப்பட்ட பதிகம். இந்த பதிகத்தை சொல்லுங்க, உங்களுக்கு நல்லபடியாக வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். யாருக்காவது நீங்கள் இந்த லக்னமாக இருந்து உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த பதிகத்தை சொல்லி பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.